ஓகே ஃபைன். வெல்கம் பேக் டு ரன் கிளப். ஆஸ்காரோட வின்னர்ஸ் யார் யாரா அப்படின்னு ஓவராலாக என்ன இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நம்புற மாதிரி ஒரு ஆஸ்கார் நடந்திருக்கு. ஓகேவா, இந்த படத்துக்கு கொடுக்கலாம், இந்த படம் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும், அதே மாதிரியே அந்த படத்துக்கு கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு நம்புற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்படி ஆகிருக்கு. எனக்கு அது மாதிரி தோணிருக்கு. என்னோடய தாட்ஸ் வரி வந்து ஓகே, அந்த படம் கொடுத்துருக்காங்க நல்லதுடா அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு நம்புற மாதிரி ஒரு ஆஸ்கார் அவார்டு நடந்திருக்கு. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முக்கியமாக இதான் ஃபஸ்ட்டே சொல்லி ஆகணும். ஓப்பன்ஹைமர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஆஸ்கார் அவார்டு, பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், ஆமாம் பெஸ்ட் டைரக்டர், அது நான் வரேன் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டர், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நாமினேட் ஆகிருக்குது. இதுதான் வின்னர் ஆகிருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் பிக்சருக்கு நிறைய படம் வந்து நாமினேட் ஆச்சு. பாஸ்ட் லைவ், அம்மா இந்த ஹோல்ட் ஓவர்ஸ், அம்மா வந்து இது ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட ஆச்சு. ஆனால் வந்து ஓப்பன்ஹைமராக வின்னர் ஆகிருக்குது. ஓப்பன்ஹைமர் முக்கியமாக வந்து நோலனோட டீம் அவங்களோட பேசுகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் எத்தனை இதான் பேசியிருக்கணும். நம்ம நோலன் ஃபைனலி ஆஸ்கார் வாங்கிட்டார். எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து எனக்கு நான் சின்ன வயசில் வந்து இன்டர்ஸ்டெல்லை பார்த்து முடிச்சுட்டு எப்படியும் இந்த அவார்டு வந்து ஒரு 5 ஆஸ்காராச்சும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். ஆனால் அப்புறம் தெரிஞ்சுது நோலன் ஒரு ஆஸ்காரும் வாங்கலை அப்படின்னு. ஒரு ஆஸ்காரோடு நோலன் வாங்கியதே கிடையாது. அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. ஃபைனலி ஆஸ்கார் வந்து நோலன் வாங்கிட்டார். ஃபைனலியே நோலன் ஆஸ்கார் வாங்கிட்டார். மிக்க மகிழ்ச்சி. தென் பெஸ்ட் ஆக்டர் யாருன்னா கிலியன் மர்ஃபி. அவர் தான் கொடுத்தாகணும். ஏன்னா வந்து ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அந்த கேரக்டர் அப்படியே அவர் வந்து ஆக்ட் பண்ணது ரொம்ப வந்து நல்லா இருந்து. முழுக்க நோலன் தான் காரணம். ஆனால் இந்த ஆக்டிங்கில் எடுத்துகிட்டு வந்தது கிலியன் மர்ஃபி பயங்கரம். ஓப்பன்ஹைமரில் பொறுத்த வரைக்கும் கிலியன் மர்ஃபியும் சரி, ஆர்டிஜேயும் சரி பயங்கரமாக நினச்சிருப்பாங்க, பங்கம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கும் ஆர்டிஜேக்கு கொடுத்துக்கிறாங்க. அதான் பங்கமாக சொல்லி நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே. வந்து ஆர்டிஜே வந்து மோஸ்ட்லி நம்ம அயன்மேன் கேரக்டராக நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இந்த படத்தில் வேறு மாதிரி ஆக்டிங் இருந்து இந்த படத்தில் ஆர்டிஜேக்கு. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் வந்து நாமினேட் மட்டும் ஆகிருக்குது. இது வரைக்கும் வந்து ஓப்பன்ஹைமர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவர் திங்ஸ் வந்து இந்த படம் வந்து நான் பார்க்கல. இருந்தாலும் கிளிப்ஸ் அண்ட் ட்ரைலர் பார்த்தது மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து மேக்கப்லேயும் சரி இல்லை ப்ரொடக்ஷனோட சரி இதை கண்டிப்பாக வின் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுனேன். அதே மாதிரி வந்து கண்டிப்பாக இந்த புவர் திங்ஸ் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ். ஃபஸ்ட்டு வந்து எம்மா ஸ்டோனை பற்றி சொல்லணும். எம்மா ஸ்டோன் வந்து படம் பார்க்கல சொல்கிறேன்ல, அதனால் வந்து கிளிப்ஸ் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. ஒரு சில ஆக்டர் வந்து பயங்கரமாக வந்து நான் படம் பார்த்துட்டு தெளிவாக வந்து வீடியோ போடுறேன். பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர், பெஸ்ட்டு காஸ்டியூம் டிசைனர், அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர், அப்புறம் வந்து பெஸ்ட் மேக்கப் அண்டு இவளுக்கெல்லாம் புவர் திங்ஸு கொடுத்துக்கிறாங்க. தென் வந்து பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு என்ன மூவி கொடுத்துக்கிறாங்கன்னா காட்ஜில்லா -1. இந்த படம் வந்து நான் பார்க்கல. இந்த எனக்கு தெரிஞ்சு இது வந்து கம்மி பட்ஜெட்டில் எடுத்தனால அதனால் வந்து பயங்கரமாக இருக்குது சொல்லியிருந்தாங்க. பயங்கரமாக இருக்கலாம். அதுக்காக காட்ஜில்லா -1க்கு வந்து பெஸ்ட்டு விஎஃப்எக்ஸை கொடுத்துக்கிறாங்க. தென் வந்து பெஸ்ட்டு சவுண்டுக்கு வந்து ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து படம் பார்த்தேன். சவுண்டு வந்து அவ்வளோ இந்த படத்துலேருந்து நான் வந்து ஒரு டைம் தான் பார்த்தேன். அதனால் எனக்கு பெருசாக தோணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஒரிஜினல் சாங் பார்பிக்கு கொடுத்துக்கிறாங்க. பார்பி வந்து பில்லி ஐலிஷ் வந்து பார்பி வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. பார்பிக்கு கொடுத்துறாங்க. பார்பியில் எல்லா சாங்குமே நல்லா தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்யூச்சர் ஃபிலிம் ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அதுவும் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து ப்ரெடிக்ட் கூட பண்ணல நான். இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபியூச்சர் ஃபிலிமும் அதுக்கப்புறம் பெஸ்ட் சவுண்டுக்கும் வந்து வின்னர் ஆகிருக்குது. தென் வந்து பெஸ்ட் லைவ் ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் இது வந்து வண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஹாரி சூக்கர் வந்து அது பார்த்தேன் நான். அது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து அனிமேஷன் பாய் அண்ட் ஹரன்னா பெஸ்ட் அனிமேஷன் மூவிக்கு கொடுத்துக்கிறாங்க. நான் வந்து அக்ராஸ் தி ஸ்பைடர்-வெர்ஸ் மோஸ்ட்லி வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து அந்த ஒரு மூவிக்கு கொடுக்கல. ஓகே, இந்த ஒரு மூவியும் நான் இது வந்து அனிமி, அதனால் வந்து அவ்வளோவா இந்த படம் பார்க்கல நான். ஓகே, இந்த ஓரளவு ஒரு சில மூவியில் வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனையே. இல்லைனா பார்த்துருக்கலாம்.
மோஸ்ட்லி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் ஆயிரல. ஆனாலும் நான் வந்து 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன் ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. தென் ஓகே, வீடியோ முடிச்சுப்போம். ஏதாச்சும் நான் விட்டேன்னா அது இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட தாட்ஸ் வரைக்கும் இந்த ஒரு ஆஸ்கார் வின்னர்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். தென் வந்து see another வீடியோ. அடுத்து உங்களை ஏதோ ஒரு ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். see another வீடியோ. Thank you for watching. Bye.